புகாரியில் 5035 நபி மரணிக்கும் போது இப்னு அப்பாஸுக்கு வயது 10 என்று உள்ளது. 10 வயதில் அதிகப்படியான ஹதீஸுகளை எப்படி கொடுக்க முடிந்தது? பதில் தரமாட்டீர்கள், இருந்தாலும் கேட்டு வைக்கிறேன். விடிகிறப்ப விடியட்டும் போட்டிருக்காரு. அதாவது இந்த ஹதீஸ் மறுப்பாளரில் உள்ள ஆள் மாதிரி தெரியுது. என்ன இருக்கிறாரு, 10 வயசு ஹதீஸை மறுக்கிறது எல்லாம் சொல்லுவாங்க. இப்னு அப்பாஸ் சின்ன பிள்ளை, அவர் நிறைய ஹதீஸ் அறிவிச்சிருக்காரு. 10 வயசு அறிவிக்கலுமா, அதனால் ஹதீஸை ஏற்றுக்கிற கூடாதுன்னு ஒரு கருத்தில் சிலர் இருக்கிறாங்க. அந்த தாக்கத்தை கேட்டுவிட்டு இது நிறைய பேர் கேட்டுப்பவர்கள் இருக்குது. இதுக்கு பதில் அவர் கிடைச்சிருக்கல. அதுக்காக என்ன செய்கிறாரு, பதில் தரமாட்டீர்கள், கேட்டு வைக்கிறேன், விடிகிறப்ப விடியட்டும்னு போட்டிருக்கார். இதில் 2 விஷயம் இருக்கிறது. முதல்ல அவர் 10 வயசாக இருக்கும்போது ரசூலுல்லாஹ் மௌத்தா போனாங்கன்னு இருக்குல்ல, அப்படி ஒரு ஹதீஸு புகாரியில் 5035 ஹதீஸ்ன்னு போட்டிருக்காருல இருக்குது. ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது 10 வயசுன்றது. ஆனால் அந்த ஒரு ஹதீஸை மட்டும் வைக்காமல் இவருடைய மௌத்தா போகும்போது உள்ள வயசை வேறு வேறு ஹதீஸுகளை கொண்டு ஆய்வு செஞ்சால் இந்த செய்தியில் பிழை இருக்கிறது. 10 வயசு என்பது பிழையான அறிவிப்பு. எதனால் பிழையான அறிவிப்புங்கிறன்னு கேட்டால், அதாவது அவர் இப்னு அப்பாஸ் சயீத் இப்னு ஜுபைர் கேட்குறார், ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது உங்கள் வயசு என்ன அப்படின்னு கேட்குறார். அப்போ இப்னு அப்பாஸ் சொல்கிறாரு, அன யௌமயிதின் மக்தூனும், ரசூலுல்லாஹ் மௌத்தா போகிற நாளில் எனக்கு ஹத்னா செய்யப்பட்டு இருந்தது. வயசை கேட்கும்போது ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது எனக்கு சுன்னத்து செஞ்சுட்டாங்க, சுன்னத் செஞ்ச பிறகு தான் ரசூலுல்லாஹ் மௌத்தா போனாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவரே சொல்கிறார், கானு லா யஃப்தினூனர் ரஜுல ஹத்தா யுதிரிக்க, ரசூலுல்லாஹ் காலத்தில் பருவம் அடைஞ்ச பிறகு தான் ஹத்னா செய்வாங்க. குழந்தைக்கு ஹத்னா செய்கிறதுங்கிறது ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லை. இப்போ நம்ம ஆக்கிட்டோம். மருத்துவத்துக்கு நல்லது தான், மருத்துவர்கள் சொல்கிற ஆலோசனைப்படி சின்ன வயசில் செய்வது நல்லது. இருந்தாலும் இப்போ உள்ள மருத்துவம் கிடையாது. அந்த காலத்தில் சின்ன பிள்ளை செஞ்சு அதில் ஏதாவது ஒன்று நாய் போயிடும். பெரிய இருந்தால் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறோம், அந்த விவரம் உள்ள ஆளுந்தா. அந்த காலத்துக்கு அது சரி. இந்த காலத்துக்கு குழந்தையாக செய்வது, சின்ன பிள்ளையாக செய்வது சிறந்தது. இது வேறு விஷயம். ஆனால் இது வரலாறு ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, கானு லா யஃப்தினூனர் ரஜுல ஹத்தா யுதிரிக்க, ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு பருவம் வயசு அடைகிற வரைக்கும் ஹத்தனா செய்ய மாட்டாங்க. அப்போ நான் ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது எனக்கு ஹத்தனா செஞ்சுருக்கிறாங்க, நான் பருவம் அடைஞ்சிட்டேன். 10 வயசில் பருவம் அடைய மாட்டாங்க ஆம்பளை பிள்ளைங்க, நல்லா வைக்கிறேங்க. நான் பருவம் அடைஞ்சிட்டேங்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் மௌத்தாக போகும்போது இவர் பருவம் அடைஞ்சனா 13, 14, 15 வயசு உள்ள ஒரு பையனாக இருந்திருக்காரே தவிர 10 வயசுங்கிற விஷயத்துக்கு இது மாற்றமாக வருது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் அந்த கடைசி ஹஜ்ஜிக்கு போகும்போது என்ன செய்வார், நான் ஒரு கழுதில் ஏறி போவேன். அந்த நேரத்தில் கது நாகஸ்துல் இஹ்திலாம், நான் பருவ வயசை நெருக்கமாக இருந்தேன். இது கடைசி ஹஜ்ஜின் போது போயிருந்தேன். அப்போ நான் குறுக்க நடந்து போய் என்ன செஞ்சேன், சஃபுக்குள் நுழைஞ்சேன், என்னை யாரும் கண்டிக்கலை அப்படின்னு சொல்லுவார். இது புகாரில் 76வது ஹதீஸ். முதல் சொன்ன ஹதீஸு 6299. அதாவது எனக்கு ஹத்னா செஞ்சு இருந்தேன்னு சொல்கிறார்ல ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது, அந்த ஹதீஸ் 6299. இந்த ஹதீஸ் நான் பருவ வயசு அடையாமல் நெருக்கமாக இருந்தேன். பருவ வயசுக்கு நெருக்கம்னா என்ன, 15 வயசு பருவம்னா ஒரு 14 வயசு 13 வயசில் இருக்கிறேன். அப்போ நான் மக்கள்லாம் தொழுதுட்டு இருக்கிறாங்களா, சின்ன பிள்ளை தானேன்னு சொல்லி குறுக்க போனேன், யாரும் என்னை கண்டிக்கலை அப்படின்னு அவர் சொல்கிறார். இது புகாரில் 76 ஹதீஸாக இருக்கிறது. அப்போ இந்த ஒரு ஹதீஸை வச்சு பார்க்கும் பொழுது 10 வயசுங்கிறது அந்த செய்தி கரெக்டான செய்தி இல்லை. இந்த செய்தி பிரகாரம் ஒரு 13, 14 அந்த ரேஞ்செலாம் இருந்திருக்க முடியும். அது போக இன்னொன்று சொல்கிறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதே இப்னு அப்பாஸ் சொல்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் எவ்வளோ நாள் தங்கினாங்க நமக்கு தெரியும். மக்காவில்னா 40 வயசுக்கு அப்புறம், 40 விட்டுருங்க, மக்காவில் ஒரு 13, மதீனாவில் 10, நம்ம எல்லாம் விளங்கி வச்சிருக்கிற வரலாறு நிறைய ஹதீஸ் இருக்கிறது. மக்காவில் இருந்தது 13, 53 வயசாச்சு. மதீனாவில் ஒரு 10, 63 மௌத்தா போயிட்டாங்க. இப்படின்னு நம்ம எல்லாருமே ஏற்றுக்கொண்டு அறிந்து கொண்டிருக்கிற ஒரு வரலாறு. இந்த வரலாறில் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அகாமபி மக்கத்தை 15 சனா, ரசூலுல்லாஹ் மக்காவில் 15 வருடங்கள் இருந்தாங்கங்கிறார். அப்போ 65 வயசில் மௌத்தா போனாங்கன்னு ஆகுது. ரசூலுல்லாஹ் மக்காவில் 15 இருந்தாங்கன்னு சொன்னால், அதுக்கப்புறம் 10 வருஷம் இங்கே மதீனாவில் இருந்தாங்கன்னு சொன்னால் 65 மௌத்துன்னு சொல்கிறார். அப்போ இந்த வரலாற்றை சொல்லும் பொழுது சில ஆளுக்கு தான் துல்லியமாக சொல்கிறாங்க. இந்த பேர் வயசெல்லாம் சொல்லும் பொழுது, இப்போ என்னையே நான் இவ்வளோ நவீன காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், எல்லாத்தையும் துல்லியமாக பார்க்குற ஒரு காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம என்கிட்ட வயசு கேட்பாங்க, நான் பாட்டுக்கு 63, 3 வருஷத்துக்கு அதான் ஞாபகத்தில் இருக்கேன். அப்புறம் என்னங்க பார்த்துட்டு இல்லைங்க 60 அப்படி சொல்கிறோமா இல்லையா. நம்மளோட நிறைய பேர் என்ன செய்ய மாட்டோம், துல்லியமாக 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயத்துக்கு எடுத்துருப்போம்ல, அதே மனசில் நின்றுட்டு இருக்கும். 1 வருஷம் கடந்து போயிருக்கும் தெரியாது.
இப்படி சொல்லக்கூடியவர்கள் வந்து இந்த காலத்தில் இருந்தோம் என்று சொன்னால் அந்த மாதிரியான காலத்தில் வயசை சொல்லும் பொழுது 13 15ன்றுவாங்க. அந்த கொசுரெல்லாம் முழுசாக சேர்த்து விட்ருவாங்க. கொசுருன்னு ஒன்று வரும்ல, அதில் ஒரு மாதம் இதில் ஒரு மாதம் வச்சுன்னு வைங்களா, அதை அந்த பக்கம் சேர்த்துரு எந்த பக்கம் சேர்த்து விட்ருவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் துல்லியமாக கணக்கெடுத்து பேசும் பொழுது அதை கரெக்டாக பேசுவாங்க. அது ஒன்று. இந்த மாதிரி சும்மா பேச்சு வழக்கில் சொல்லும்போது 10 வயசு இருக்கும் 12 வயசு இருக்கும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அந்த மாதிரி சொன்னதாகத்தான் எடுத்துக்கொள்ளணுமே தவிர அவர் பருவம் அடைந்த பொய்யும் அவர் சொல்லிடல. 10 வயசுன்னு அவர் எதை சொல்கிறாருன்னு கேட்டால் அந்த கொசுர்களை கழிச்சிட்டு சொல்லுவார். இங்கிட்டு வர அங்கிட்டு வர இருக்குன்னு வைங்க, ஏதோ ஒரு கழிச்சிட்டு சொல்லலாம், யாவோ குறைவாக சொல்லலாம். அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ என்ன கேள்வின்னா, இந்த வயசில் உள்ள ஒருத்தர் எம்பூட்டு ஹதீஸ் என்ன அறிவிச்சாருங்கிறீங்க. எம்பூட்டு ஹதீஸ் அறிவிச்சிட்டார் அவர் அறிவித்த ஹதீஸ் வந்து 10 12 வயசு ஆளுக்கு அறிவிக்கிற அளவு தான் அறிவிச்சிருக்காரு. இப்னு அப்பாஸ் ஹதீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் பல ஹதீஸுகள் உமர்கிட்டேருந்து கேட்டு அறிவிக்கிறார். பல ஹதீஸுகளை உமர்லான்னு சொல்லி அறிவிக்கிறார். பல ஹதீஸுகளை அவங்க சின்னம்மா மைமுனாட்ட கேட்டு அறிவிக்கிறார். கேட்டு அறிவிக்கிறதுங்கிறது அப்போ கேட்டது கிடையாது. ரசூல்லா மூத்து பிறகு தான் கேட்பாங்க. ரசூல்லா மூத்தான பிறகு உமர்கிட்ட கேட்குறாருன்னு சொன்னால் 25 வயசு இருக்கும், 30 வயசுல கேட்டிருப்பார். உமருக்கு நெருக்கமாக இருந்தார். உமர் சொல்வதெல்லாம் கேட்டு உமருங்கிற ஹலீஃபாவுக்கு நம்ம நெருக்கமாக வச்சுருந்ததுனால உமர்லான்ட்ட கேட்டார். புகாரில் நிறைய ஹதீஸுகள் வந்து உமர்கிட்ட கேட்டு சொன்ன உதாரணமாக எடுத்துக்கிறீங்களேன். புகாரில் 89, 1366, 1534, 2337, 2462, 3445, 3460, 4021, 4671, 5218, 6218, 7256, 7263, 7343, இவ்வளோ ஹதீஸுமே இப்னு அப்பாஸ் அறிவிப்பார். எப்படி அறிவிப்பார்னா, எனக்கு உமர் சொன்னார்னு அறிவிப்பார். இவரே ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டோன்னு சொல்லி அறிவிக்க. நான் புகார்லாம் தான் இருக்கேன். இப்னு அப்பாஸ் அறிவிப்பாளர். இப்னு அப்பாஸ் எங்கேருந்து கேட்டு அறிவிக்கிறாரு? உமர்கிட்ட கேட்கும்போது 15 வயசு அவருக்கு, உமர்கிட்ட கேட்கும்போது 12 வயசு அவருக்கு, உமர்கிட்ட கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் 10 வயசு கூடி போயிடும். அப்போ உமரிடத்துல கேட்டு அறிவித்தார் என்கிற மாதிரியான ஹதீஸும் போட்டு இருக்கிறது. மைமூனாட்ட கேட்டு அறிவித்தாருங்கிறது இதே மாதிரி உள்ள நம்பர் இருக்கிறது. மைமூனா சின்னம்மா என்னம்மா இப்படி ரசூல்லா பற்றி கேட்டு என்ன செய்வார்? அறிவிப்பார். அது போக இவர் அந்த அபு சுஃபியான் அந்த ஹிர்கல் மன்னருக்கு ஹதீஸெல்லாம் இவர் அறிவிப்பார். இவர் அந்த சம்பவத்தை அறிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அது பெரிய சஹாபிட்ட கேட்டு அறிவிக்கிறது. பல விஷயங்கள் வந்து பெரிய சஹாபாக்கிட்ட கேட்டு அறிவிச்சுதான் இருக்கார். ஒன்று, சில விஷயங்கள் அவர் விளக்கமாக சொன்னது, அறிவிப்பதல்ல. ஒரு இதை எடுத்து இதுக்கு தான் விளக்கம், இதுக்கு தான் விளக்கம், அது மாதிரி நிறைய வருது. புகாரில் முஸ்லிம்லாம் வருது. ஒரு மனிதர் விளக்கம் சொல்வது வந்து அந்த 10 வயசில் சொல்லியிருப்பார். அவர்கிட்ட விளக்கம் கேட்கறது விஷயங்கள் ஹதீஸ் நிறைய வருது. அப்போ விளக்கங்கள் சொல்லும் பொழுது நிறைய விஷயம் அவராக தப்சீருங்கிறாங்கல்ல, அவராக சொல்லுவார். ரசூல்லாட்டன் கேட்டு அறிவிச்சது என்ன? எனக்கு ரசூல்லா துவா செஞ்சாங்க அப்படி அறிவிப்பார். ரசூல்லா வாயை எப்படி அசைச்சாங்கன்னு அசைச்சு காட்டுவார். இந்த மாதிரி விஷயம். அதே மாதிரி ஆட்டுக்கு இறைச்சி சாப்பிட்டு ஒழு செய்யலை ரசூல்லா இப்படிங்கிறது, சந்திர கிரகண தொழுகை, நபியுடைய இறுதி நேரம், மதீனாவில் ஜம்மு பண்ணாங்க, ஜின்கள் குரான் கேட்ட இந்த மாதிரி சில விஷயங்களைத்தான் அவர் அறிவிச்சிருக்கார். அறிவிச்சு அப்படி சுற்றி வச்சேன்னா ஒரு 25 போல் அடங்கிடும். அவராக ரசூல்லாவை பார்த்து அறிவித்த விஷயங்கள் இருக்கும்ல, புகாரில் ஒரு 25-30 தான் இருக்குமே தவிர அது அறிவிக்க இயலும். ரசூல்லா எப்படி வாயை அசைச்சாங்கன்னு பெரிய சிந்திச்சு விளங்குற விஷயம்லாம் கிடையாது. ரசூல்லா கட்டி பிடிச்சி அவருக்கு துவா செஞ்சாங்கன்னு அதெல்லாம் யாவும் இருக்காதா? 10 வயசு பிள்ளைக்கு, 12 வயசு ஆளுக்கு யாவும், 15 வயசுக்கு யாவும் இருக்காதா? அப்படி தான் அறிவிச்சுக்கார தவிர இதில் வந்து நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. நேரம் முடிஞ்சதுனால இதுவே போதும்னு நினைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்த்துக்குறோம். இருக்கோ 3 நிமிஷம் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். அதாவது உதாரணமாக சில ரசூல் ஸல்லல்லாஹு இஹ்ராம் ஒருத்தர் அன்பளிப்பு கொடுப்பார். இஹ்ராமாக இருக்கும்போது அன்பளிப்பை ரசூலுல்லாஹ் மறுத்துருவாங்க. ஏன்னு கேட்டால் அந்த வேட்டையாடக்கூடாதுன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி பிராணி அன்பளிப்பும் வாங்கக்கூடாது, அது மறுத்துருவாங்க. இப்னு அப்பாஸ் அறிவிப்பார். எப்படி அறிவிப்பார்? எனக்கு சாபுங்கிற சஹாபி சொன்னார்னு அறிவிப்பார். இவரே அறிவிக்க மாட்டார். எனக்கு இன்னொரு சஹாபி பிற்காலத்தில் அந்த சஹாபியை பார்த்து அவர்கிட்ட கேட்டு அறிவிச்சாரும்பார். ஆனால் அறிவிப்பாளர் இப்னு அப்பாஸ்னுங்க வரும். இப்னு அப்பாஸ் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு அறிவிச்சேன்னு வருமானா? வராது. இப்னு அப்பாஸ் சாப்பிட்ட கேட்டு அறிவிச்சார்னு வரும். இறுதி ஹஜ்ஜியை பற்றி அறிவிக்கும் போது அவங்களுடைய சகோதரர் ஃபதுல் இப்னு அப்பாஸ் இருக்கார்ல, அவர்கிட்ட கேட்டு அறிவிச்ச மாதிரி வரும். சிலது அவர் பார்த்ததுன்னு சொல்லுவார். அப்படி சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து பெருநா தொழுகையில் பெண்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க இல்லையா, அதை பற்றி யாருமே பெருநா தொழுகை சின்ன பிள்ளைலாம் போகத்தான் செய்வாங்க. பெண்கள் பகுதியில் அறிவிக்கிறதுக்கு சின்ன பிள்ளைங்க தான் தகுதி கூட, பெரியால் விட மாட்டாங்க. பெண்கள் பகுதியில் வந்து 10 வயசு எல்லாம் செய்வாங்க, உள்ளே போய்க்கிடலாம். அப்போ அது மாதிரி விஷயங்கள் அறிவிக்கிறது. அது மாதிரி மைமூனாவோட வீட்டில் ரசூலுல்லாஹ் தங்குவாங்கல்ல, வீட்டில் தங்கும்போது என்ன செஞ்சாங்கங்கெல்லாம் சொல்லுவார். இப்படித்தான் அறிவிச்சிருக்காரே தவிர நீங்கள் நினைக்கிற ரொம்ப பற்றிக்கு இப்னு அப்பாஸ் நிறைய வரும். எல்லாம் தேடி பார்த்தோம்னு சொன்னால் பாதி கேட்டு அறிவிச்சு தான் இருக்கும். காவாசி பாதி வந்து அவருடைய கருத்தை சொல்லுவார்ல, அறிவிப்பு இல்லை, அவராக சொல்கிற சொந்த இதுக்கு என்ன செய்யலாம்னா இப்படி செய்யுங்க பாரு, அது இப்னு அப்பாஸ்னா அவருடைய கருத்தை சொன்னதாக வரும். ஒரு காவாசி தான் என்ன செய்யுங்க அவர் அறிவிச்சு தான் வரும். அந்த அறிவித்த விஷயங்கள்லாம் அவர் அறிவிச்சிருக்க இயலும்.
அவர் அறிவிச்சிருக்க தகுதி இருக்கிறது. நம்மளே 10 வயசுல உள்ள ஞாபகம் உங்களுக்கு இருக்காதா? 15 வயசில் உள்ள உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, இருக்கும். சில சம்பவங்கள் ஞாபகம் இருக்கும். அம்புட்டு ஞாபகம் இருக்காட்டா கூட 15 வயசில் நடந்த சம்பவங்களில் 1000 லட்சம் சம்பவம் இருக்குது ஒரு மனிதனுக்கு. ஒரு 10 ஞாபகம் இருக்காதா? ஒரு 20 ஞாபகம் இருக்காதா? அவ்வளோதான் அறிவிச்சிருக்கார் அவர். அவ்வளோமா போட்டு அறிவிச்சிருக்கார். 15 வருஷத்துடைய வரலாறுல ஒரு 8 வயசு தள்ளிருங்க, அப்போ தான் கொஞ்சம் விவரம் உள்ளது. 8 வயசுலேருந்து 12 வயசு 15 வயசு வரைக்கும் இருந்தால் இத்தனை ஆண்டுகளில் எவ்வளோ சம்பவங்களை பார்த்துருப்பார். அப்படி பார்த்ததில் அந்த ரேஞ்சை வச்சு பார்த்து ரொம்ப கம்மி வர அறிவிச்சது. 8 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் ஒரு மனிதன் எவ்வளவுக்கு பார்த்துருப்பானோ அது ஒரு 1000 இருக்குமே. ஆனால் இவர் அறிவித்தது 25 இருக்கும். இவ்வளவு வித்தியாசத்துக்காக வேண்டி ஒரு கணக்கு சொல்வதாக இருந்தால் அந்த டிஃப்ரென்ஸில் தான் அறிவிச்சிருக்கிறாரு. அதனால சின்ன பிள்ளையா இருந்தார், எப்படி அறிவிச்சிருப்பாரு? இதெல்லாம் நம்ம என்ன இல்லை, சரியான வாதம் கிடையாது. நீங்களே அசை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 வயசுல என்னென்னு யோசிச்சு பாரு தெரியும். பாத்தியாரை சேட்டை பண்ணது, அந்த பையன் அடித்தது எல்லாம் ஞாபகம் தான் இல்லையா? நீங்கள் 12 வயசு பள்ளிக்கூடத்தை இப்படி ஞாபகம் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூலில் படிக்கிற காலம், ஹை ஸ்கூலில் படிக்கிற காலம்னு போயிருங்க. அப்போ என்னென்ன சேட்டை பண்ணீங்கன்னு சொன்னால் முழுசு ஞாபகம் இல்லாட்டாலும் அப்படியே அசை போட்டிங்கன்னா 10 ஞாபகம் வரும், 12 ஞாபகம் வரும், 20 ஞாபகத்துக்கு வரும். இது பதிஞ்சு இருக்குது, எல்லா மனசும் பதிஞ்சு இருக்கிறது. அதனால 10 வயசுக்காரர் எப்படி சொல்லுவார், 12 வயசு சொல்லக்கூடாது. இருக்குது சொல்ல முடியும், நம்மளும் சொல்கிறோம். அந்த மாதிரி தான் இருக்குது. தவிர தாறுமாறாக இருந்தால் கேட்கலாம். லட்சக்கணக்கில் இருந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு கேட்க இயலுமா அப்படின்னு தான் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் இப்னு அப்பாஸ் நிறைய வந்த உடனே அவர் எல்லாத்தையும் அறிவிச்சாருன்னு நினச்சிக்கிட்டாங்க. அதிகமாக தப்சீர் தான் அவருடையது. அதிகமாக அவர் வியாக்கியானம் கொடுத்ததுனால தான் அவர் பேர் அதிகமாக அடிபடுதே தவிர அறிவித்ததுனால அதிகமாக என்ன செய்யல அவருடைய பேர் அடிபடலை. அவர் விளக்கங்கள் இருக்கிற பேர் நிறைய சொல்லியிருக்கிறார்.